இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகேயன் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே. எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக். வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். கண்கள் 10. ஆரோகிக்கு சின்மயி தன்னை புரிந்து கொள்வாள் என்ற நம்பிக்கை இருந்தது. அவளிடம் பேசிவிட்டு விஹானை உறங்க வைத்துவிட்டு தங்களது அறைக்கு வந்தவள் அங்கே கையொரு திசையும் காலொரு திசையுமாக நீட்டிக்கொண்டு கட்டிலின் குறுக்கே படுத்திருந்த கணவனை கண்டதும் கடும் கோபம் கொண்டாள். இன்றும் அவன் குடித்துவிட்டு வந்திருப்பது அவனது கோலத்தில் மட்டுமல்லாது அவன் மீது கமழ்ந்து கொண்டிருக்கும் மதுவின் நெடியிலையும் தெரிந்தது. சற்றும் யோசிக்காமல் குடிக்க எடுத்து வந்திருந்த ஒரு பாட்டில் நீரினையும் அவன் மேலே ஊற்றினாள். படுத்ததும் கண்ணை இருந்திருந்த கிரிதரோ தன் மீது குளிர்ந்த நீரானது கொட்டப்பட்டதும் பதறிக்கொண்டு எழுந்தான். அவனது சட்டையை கொத்தாக பற்றி கொண்ட ஆரோகி, என்ன நினைச்சிட்டு இருக்க கிரினி? தினமும் இப்படிதான் குடிச்சிட்டு வர முடிவு பண்ணிருக்கியா என்று கேட்க அவனும் அதற்கு, ஹே என்ன நீயும் என்ன தினமும் கேள்வி கேட்டு இப்படி அறவாங்கிற முடிவுல இருக்கியா என்று அவனது குரலை உயர்த்தி கேட்க இவர்களது சத்தத்தை கேட்டு கீழேயே வந்து விட்டாள் சின்மயி. ஓ, என்ன தினமும் அடிக்கிற ஐடியா வேற இருக்கா கிரி உனக்கு? அவள் கேட்டதுதான் தாமதம். மதியம் வைத்திருந்த பாட்டிலில் மீதம் இருந்த நீரினை அவளது முகத்தினில் ஊற்றி விட்டான் கிரிதர். முகத்தினில் வேகமாக நீர் வந்து விழ விலக முயன்ற ஆரோக்கியோ அப்பொழுது பார்த்து கதவை திறந்து கொண்டு வந்த சின்மயி மீது எடுத்துக்கொண்டு நின்றாள். முகத்தினை துடைத்துக் கொண்டே நின்ற அவளிடம், என்னாச்சு ரோஹி அக்கா? அக்கா, உங்க முகம் ஏன் இப்படி இருக்கு? நீங்க ரூமுக்கு வந்தப்போ இப்படி இல்லையேக்கா என்று பதறி துடித்தபடியே கேட்டாள் சின்மயி. அவள் அப்படி கேட்ட பிறகுதான் ஆரோக்கிக்கு நினைவு வந்தது. தனது முகத்தினில் கிரிதர் அடுத்து சிவந்திருந்த கைத்தடத்தினை கான்சீலர் கொண்டு மேக்கப் செய்து விட்டுதான் சின்மயியை பார்க்க சென்றாள். ஆனால் இப்பொழுது கிரிதர் அவளது முகத்தினில் நீரை ஊற்றியதும் அவை கரைந்து போய்விட்டன. அவனது கைத்தடமும் தெளிவாக தெரிந்தது. ஒண்ணுமில்ல சின்மயி என்று அவள் சமாளிப்பதற்குள் உள்ளிருந்து, ஏன்னா ஒண்ணும் இல்ல, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன். சும்மா குடிக்காத, அவன் கூட சேராத, இதை பண்ணாதன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. என்னை விட வீட்டுல இருக்கிறவளுக்கு எல்லாம் தெரியுமோ என்ற கோபத்தினில் கத்திக் கொண்டிருந்தான் கிரிதர். அவங்க ஒண்ணும் படிக்காத பொண்ணு இல்ல கிரி. விஹான் பிறந்ததும் அவனை பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்க வேலைக்கு போறத விட்டாங்க. உனக்கு நல்லது கெட்டது சொல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல கிரி. உன் மேல அக்கறை இருந்தாலே போதும். நீ பண்றது தப்புன்னு நல்லா தெரியும் போது அதை செய்யாதன்னு சொல்லாம அதுக்கு துணை நிக்கவா முடியும்? அப்படி துணைக்கு வர மாதிரியான தொழிலையா நீ தேர்ந்தெடுத்திருக்க? சின்மயி கோபத்துடன் வினவ, என்ன தப்பு சின்மயி? என் அப்பா செய்யலையா என்ன? இன்னைக்கு நான் செய்யும் போது மட்டும் ஏன் எல்லாரும் என்ன தப்பு சொல்றீங்க என்று பாய்ந்தான் கிரிதர். உன்னோட அப்பாவும் அந்த மாதிரி தெரியாம ஒரு தடவை செஞ்சுதானே இப்படி கேஸ்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அத பார்த்தும் கூட நீ திருந்தலைனா எப்படி கிரி என்று அவனுக்கு புரிய வைத்துவிடும் வேகத்தினில் பேசினாள் சின்மயி. கிரிதரோ உள்ளே சென்ற மது, அந்த கும்பலின் மிரட்டல், குடும்பத்தை பற்றிய பயம், தந்தை மேல் உள்ள வெறுப்பு என்று எல்லாம் சேர்ந்து அவன் கட்டுப்பாட்டையும் மீறி சின்மயியிடம் கோபத்துடன் பேச ஆரம்பித்திருந்தான். என்ன ஒரு தடவையா? இன்னுமா சின்மயி நீ அப்பாவை நம்பிக்கிட்டு இருக்க? அவர் அத பல வருஷமா சத்தமே இல்லாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏதோ இந்த கேஸ் வந்த பின்னாடிதான் அமைதியா இருக்காரு. முடிஞ்சதும் வேற ஏதாவது செய்வாரு. அவர் உன் மேல அன்பு வச்சிருக்காருதான். ஆனா அவருக்கு ஒரு ஆபத்துனா யார பத்தியும் அக்கறைப்படாம அவரை காப்பாத்திக்க மட்டும்தான் பாப்பாரு. இப்பவும் உன்னோட விஷயத்துல அததான் செய்யறாரு. உனக்கு தான் அது புரியல. உன் மேல உள்ள பாசத்துல சொத்தை மாத்தி உனக்கு தராருன்னு நினைக்கிறியா நீ? இல்ல, அவர் மேல உள்ள கேஸ் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. தினமும் அந்த வக்கீல் ஆபீஸ்க்கு போய் அவர் தப்பிக்க தான் டிசைனா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் உன்னோட கல்யாணம், அது உன்னை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பத்தான். அப்பதானே ஜுவல்லரியில உள்ள பொருள் மாட்டினாலும் கூட
ஓனர் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லி வேலைக்கு இருக்கிறவங்கள மாட்டி விட முடியும் என்று உண்மைகளை கத்தி கூறினான் கிரிதர். என்ன கிரி, என்னென்னவோ சொல்ற? சின்ன பிள்ளையில இருந்து அம்மா அப்பாவை நான் அதிகம் தேடாத அளவுக்கு பாத்துக்கிட்டாருடா அவரு. அவர் எப்படி என்கிட்ட போய் சொல்லுவாரு? இன்னும் அவன் கூறியதை நம்பாமல் கேட்ட அவளை பாவமாகவே பார்த்தான் கிரிதர். அவன் மேலும் பேச வாய் திறக்கும் முன்னரே, கிரி வேண்டாம், அவ தாங்க மாட்டா. குடிச்சிட்டு எதையாவது சொல்லிட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ணாத கிரி என்று அவனை தடுத்திருந்தாள் ஆரோகி. இதுக்கு மேலேயும் அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சா நான் மனுஷனே இல்ல ஆரோகி. அவளுக்கு எந்த கவலையும் இருக்க கூடாது, அவ எதுக்கும் அழக்கூடாதுன்னு தான் உண்மையெல்லாம் எங்க அம்மா என்கிட்ட சொன்னப்ப கூட நான் அமைதியா இருந்தேன். அப்ப கூட அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவையே கொள்ள தயங்காதவடா உங்க அப்பா, இவளா அவருக்கு கால் தூசிடா, எப்படியாவது இந்த பிஞ்ச காப்பாத்தி விட்டுட்டுடா. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருக்க வைக்க முயற்சி பண்ணேன். அது அவளுக்கு கஷ்டமா கூட இருந்திருக்கும், ஆனா அது அவளை பாதுகாக்கதான். நான் ஒருவேளை செல்லம் கொஞ்சினா நாளைக்கே ஒரு பிரச்சனையில அவளுக்கு தப்பா எதுவும் நடந்துட்டா என்னால தாங்க முடியாதுடா. அவங்க அம்மாவோட நான் அவ்வளவு அன்பா இருந்தேன், கடைசியில அவளையே உங்க அப்பா இல்லாம பண்ணிட்டாருடான்னு என் கைய பிடிச்சு அழுது சொல்லிட்டுதான் செத்து போனாங்க என்று அவன் ஆரோக்கியிடம் கூறிக்கொண்டிருக்க, அவன் சொன்ன வார்த்தைகளை கிரகிக்க முடியாமல் பொத்தென்று கட்டிலில் அமர்ந்தாள் சின்மயி. அவளுக்கு உலகமே சுழன்றது. தனது தாய் தந்தை விபத்தில் இருக்கவில்லையா? மாமா அவர்களை கொன்று விட்டாரா? எப்படி? ஏன்? பிறகு ஏன் என்னை இவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும்? கேள்விகள் அவளுக்குள் வரிசை கட்டின. இல்ல, நீ சும்மா மாமா மேல உள்ள கோபத்துல தானே இப்படி எல்லாம் சொல்ற என்று நடுக்கத்துடனே வினவினாள் அவள். இல்ல சின்னு, நான் உண்மையதான் சொல்றேன். எங்க அப்பா இப்படி மொத்தமா பிளாக் மார்க்கெட்ல தங்கம் வாங்கி பல பேருக்கு அதே மாதிரி அத பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு தான் இருந்தாரு. இந்த தங்கம் எதுவும் நகையா மாறாது, எல்லாமே கோல்டு பிஸ்கட்டா மாறி ஏதாவது ஒரு சேஃப்டி லாக்கருக்கு தான் போகும். ஏன்னா பணமா வச்சுக்கிட்டா மாட்டிப்பாங்க. நகை வாங்கினாலும் அதுக்கு டாக்ஸ் கட்டணும், கணக்கு காட்டணும். அதான் இப்படி கோல்டு பிஸ்கட்டா வாங்கி பதுக்கிடுவாங்க. அதையெல்லாம் தேவைப்படும் போது இதே போல பிளாக் மார்க்கெட்ல கொடுத்து பணமா மாத்திப்பாங்க. அப்பா அத பிசினஸா ஆரம்பிச்சப்போ யாருக்கும் தெரியாதுதான். ஆனா தாத்தா பிசினஸ்ல உங்க அம்மாவுக்கும் பங்கு எழுதியிருந்ததுனால அவங்களோட பங்குக்காக உங்க அப்பாவை அதை பார்த்துக்க சொல்லி கேட்டாங்க. மாமாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்படியோ எங்க அப்பாவோட இந்த இல்லீகல் வேலையை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அதை அத்தை கிட்ட சொல்ல, அத்தை அப்பா மேல வச்சிருந்த நம்பிக்கையில நேரடியாவே வந்து அப்பா கிட்ட கேட்டுட்டாங்க. அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பா அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டாரு. ஆனா எங்க இவங்க இதையெல்லாம் வெளியில சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அவங்கள மிரட்டி வைக்கிறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணினாரு. அதுவும் அவரோட பேர் வெளியில வராம தான் செஞ்சாரு. அதுலதான் உங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. தப்பையும் செஞ்சுட்டு மிரட்ட வேற செய்யறியான்னு கேட்டு கோபப்பட்டு இங்க வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. உங்க அப்பா போலீஸ்ல சொல்ல கூட தயாரா தான் இருந்தாரு. ஏன் அவங்கள சந்திக்க கூட அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா அவங்க வெளியில கிளம்புறப்போ உன்னை வீட்லயே விட்டுட்டு போக சொன்னாங்க. அத்தையும் அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு உன்னை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. எங்க அப்பா என்னவோ லேசா ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களுக்கு பயம் காட்டதான் ஆளை ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காரு. ஆனா மாமா அப்ப கார் ஓட்டிட்டு போன வேகத்துக்கு அவங்க இடிச்சதுமே கார் ரோட்டு ஓரத்துல இந்த கல்லுல மோதி தீப்பிடிச்சு 2 பேரும் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. அந்த குற்ற உணர்வுக்காகவும் யாரும் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்திலையும் தான் உன்னை நல்ல விதமா பார்த்துக்கிட்டாரு. என்னதான் உன் மேல பாசம் இருந்தாலும் அதையும் மீறி அவரோட அந்த குற்ற உணர்வு தான் உன்னை நல்லபடியா வளர்க்க வச்சது. கிரி தனது பழைய கதைகளை கூறி முடிக்க சின்மயையோ அப்படியே மெத்தையினுள் சரிந்து படுத்து விட்டார். மனதில் மட்டுமில்லாமல் உடல் அளவிலும் தன்னை மெதுவாக குறுக்கிக் கொண்டாள். யாருக்காக அவள் இத்தனை நாட்கள் உருகி கரைந்தாலோ அந்த மாமா அவளது தாய் தந்தையின் உயிரை குடித்த அரக்கன். அவளால் இதனை எளிதில் ஜீரணித்துக் கொள்ளவே இயலவில்லை. அவளது நிலையை அறிந்து கொண்டு அவளுக்கு இருபுறமும் ஆரோக்கியும் கிரிதரும் வந்து அமர்ந்து
அவளை இதமாக அணைத்துக் கொண்டனர். தாய் பறவையானது குஞ்சை பாதுகாப்பது போல அவளை இருவரும் பாதுகாத்துக் கொண்டு அமர தன்னை மெல்ல சுதாரித்துக் கொண்டு எழுந்து கொண்டாள் சின்மயி. கிரி, நீ அந்த ஆளுங்களை எல்லாம் இனிமே பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி திரைமறைவு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஏன் மேலையும் விஹான் மேலையும் சத்தியம் பண்ணு என்று பிடிவாதமாக நின்றாள் சின்மயி. உனக்கு புரியாது சின்னு, அவங்க ஏற்கனவே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்று கிரிதர் அவனது நிலையை விளக்க முயல. நாளைக்கு அவங்க சொன்ன இடத்துக்கு பணத்தோட போகணும், அவ்வளவுதானே? நீதான் போகணும்னு இல்லையே. இனி இது என்னோட தலைவலி. அவங்க சொன்ன இடத்தையும் தொகையையும் சொல்லிட்டு ஒழுங்கா நீ காலையில ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போற என்றவனை உரிமையாகவே மிரட்டினாள் சின்மயி. என் மேல உனக்கு வருத்தம் இல்லையே சின்னு, ஏன்னா நீ எனக்கு தங்கச்சியை விட ஒசத்திடா. நீ என்னோட உயிர் மாதிரிடா. விஹானுக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு அப்பாவா எனக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தாண்டா உனக்கு ஒண்ணுனாலும் எனக்கு இருக்கும். அவர் இப்ப பிக்ஸ் பண்ணிருக்கிற கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ இத பத்திலாம் கவலைப்படாம இருடா என்று கூறியபடியே அவளது தலையை ஆதுரமாக தடவி கொடுத்தான். அவளோ அவனை நோக்கி விரக்தியாக ஒரு புன்னகையை பூத்தபடியே, எனக்கு அமைஞ்ச உறவு போல உண்டான மாமாவை நினைச்சு நான் பூரிக்காத நாளே இல்லை கிரி. ஆனா இன்னைக்கு என்னோட நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. நீ என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், அதை நீ மறுக்காம செஞ்சு கொடுக்கணும் என்று சற்று அழுத்தமாகவே கேட்டாள் சின்மயி. என்ன நீ நம்புறதே போதும் சின்னு. நீ கேட்டா இந்த சொத்து என்ன, என்னோட வாழ்க்கையில நான் சம்பாதிக்க போற எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்டா என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் கிரிதர். காசெல்லாம் எனக்கு தேவையில்லை கிரி என்று சொன்னவள் ஒரு முடிவான எண்ணத்தோடு நிமிர்ந்த நடையோடு மாடியை நோக்கி சென்றாள். என்ன நேயர்களே, இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம். மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.